I greet you all in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். I am once again happy to welcome you all to another episode of Hour of Faith. உங்கள் அனைவரையும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் வாயிலாக வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். I believe Lord Jesus Christ is blessing you and performing his great things in your life through this program. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து வருகிறதையும் பெரிய அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறதையும் நான் விசுவாசிக்கின்றேன். Praise be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Today I am going to share with you a particular thing that happened when Jesus Christ was lived on this earth. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது நடந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை குறித்து நான் பேச போகிறேன். Reference text which I have taken from the book of Matthew chapter 9 verse 27 to 30. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 27 இருந்து 30 வரைக்கும். Let me read it for you. உங்களுக்காக படிக்கின்றேன். When Jesus departed from there, two blind men followed him, crying out and saying, Son of David, have mercy on us. And when he had come into the house, the blind men came to him, and Jesus said to them, Do you believe that I am able to do this? They said to him, Yes, Lord. Then he touched their eyes, saying, According to your faith, let it be to you. And their eyes were opened. இயேசு அவரிடம் விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. When Jesus Christ was living in this earth, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போது, doing a great good things among the people, ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய நன்மைகளை அவர் செய்து கொண்டு வந்தார். casting out demons, பிசாசுகளை துரத்தினார், delivering the people from the bondages, கட்டுகளிலிருந்து ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார். when Jesus Christ was giving the power to the weak, பலவீனமான ஜனங்களுக்கு தேவன் பலனை கொடுத்தார். when Jesus Christ raising the dead people, மரித்தோரை அவர் உயிரோடு எழுப்பினார். he make the lame to walk, அவர் முடவர்களை நடக்க செய்தார். Jesus Christ delivered the people, those who are under the power of demonic forces. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட ஜனங்களுக்கு அவர் விடுதலை கொடுத்தார். Acts chapter 10 verse 38 says, அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்கிறது, Jesus Christ was good, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும், and also he delivering the people, those who are oppressed under the power of Satan. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவருக்கும் விடுதலை தருகிறவராயும் அவர் சுற்றித் திரிந்தார். So if a sickness affecting a person is, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வியாதி அவனை பாதிக்கும் பொழுது, not just because of he is a man, the disease is affecting in his life. அவன் மனிதனாய் இருக்கிறபடினால் அந்த வியாதி அவனை பாதிக்கிறது. Behind the disease, அந்த வியாதிக்கு பின்பாக the power of the Satan is hidden. பிசாசுனுடைய கிரியைகள் மறைந்திருக்கிறது. Because Satan doesn't allow the children of God must live a healthy life. தேவனுடைய பிள்ளைகள் சுகமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு பிசாசு விரும்புகிறவன் அல்ல. Devil doesn't allow God's children must live victorious. தேவனுடைய பிள்ளைகள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதை அவன் அனுமதிப்பதில்லை. Devil doesn't allow the children of God must live in prosperity. தேவனுடைய பிள்ளைகள் செழிப்புள்ள வாழ்க்கை வாழ்வதை அவன் அனுமதிப்பதில்லை. Devil doesn't allow the people of God must live a holy life. தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதை அவன் அனுமதிப்பதில்லை. Devil doesn't allow God people must pray unto God. தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நோக்கி ஜெபிப்பதை பிசாசு
அனுமதிப்பதில்லை. Devil doesn't allow children of God to stay in the presence of God. தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் இருப்பதை பிசாசு ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. Because Bible says, காரணம் வேதம் சொல்கிறது, devil is a liar. பிசாசு பொய்யனா இருக்கிறான். Devil is a thief. பிசாசு திருடனா இருக்கிறான். The thief comes to steal, kill and destroy. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். But Jesus said, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, I have come to give a life abundance. அவர் பரிபூரண ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். The abundance life means பரிபூரண ஜீவன் என்றால் healthy life, சுகமுள்ள வாழ்க்கை, the life of holiness, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, the life of prosperity, செழிப்புள்ள வாழ்க்கை, the life of healthy, சுகமுள்ள வாழ்க்கை, the life of strong, பலனுள்ள வாழ்க்கை, the life of overcoming, மேற்கொள்ளுகிற வாழ்க்கை, the life of breakthrough. அற்புதமான வாழ்க்கை. When Jesus Christ was living on this earth, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போது, two blind men approaching Jesus Christ. இரண்டு குருடர்கள் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். Why do the blind men should approach Lord Jesus Christ? இந்த இரண்டு குருடர்களும் இயேசுவினிடத்தில் ஏன் வர வேண்டும்? Because they were blind. அவர்கள் குருடர்களாய் இருந்தார்கள். Though they have eyes, அவர்களுக்கு கண்கள் இருந்தும் they can't able to see. அவர்கள் பார்க்க முடியாதவர்களாய் இருந்தார்கள். Because they were blind from their childhood. அவர்கள் சிறு வயதிலிருந்து குருடர்களாய் இருந்தார்கள். They cannot see anything. அவர்கள் ஒன்றையும் காண முடியாது. They cannot see the God things in their life. அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒன்று தேவனுடைய காரியங்களை காண முடியாது. They could not see anything. அவர்களால் ஒன்றையும் பார்க்க முடியாது. Only they could see is, அவர்கள் ஒன்றை மட்டும் பார்க்க முடியும் என்றால் அது என்னவென்றால் darkness. அந்தகாரம். Everywhere darkness. எங்கும் இருள். Everywhere darkness. எங்கும் இருள். Though in the morning, காலை பொழுதானாலும், though in the sunrise, சூரிய உதயமானாலும், they were blind. அவர்கள் குருடர்கள். They see darkness. அவர்கள் இருளை மட்டும் பார்த்தார்கள். Though in the noon, மத்தியான நேரத்தில் they see darkness. இருளை மட்டும் பார்த்தார்கள். Though in the evening, மாலை நேரத்தில் they see darkness. இருளை மாத்திரம் Though in the பார்த்தார்கள். night, இரவில் they see the darkness. இருளை மட்டும் So பார்த்தார்கள். every day in their life, ஒவ்வொரு நாளின் பொழுதிலும் they need to encounter a darkness in their life. அவர்கள் இருளை சந்திக்க வேண்டியதாய் இருந்தது. So they were in a very desperate situation. அவர்கள் மிகவும் பரிதாபமான சூழ்நிலை They were இருந்தார்கள். in the down situation. அவர்கள் சோர்ந்து போன சூழ்நிலை They இருந்தார்கள். were in the oppressed situation. அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்ட சூழ்நிலை They were இருந்தார்கள். in the disappointment situation. அவர்கள் அதிருப்தி அடைந்த சூழ்நிலையில் Their இருந்தார்கள். condition is very bad. அந்த சூழ்நிலை மிக மோசமாய் இருந்தது. They were refused by the society. அவர்கள் சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். They were rejected. அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தார்கள். They were pushed out. அவர்கள் தள்ளப்பட்டவர்களாக இருந்தார்கள். They are careless. அவர்கள் விசாரிக்கப்படாதவர்களாக இருந்தார்கள். So they see themselves as an orphan. அவர்கள் தங்களை தாங்களே ஒரு அனாதைகளாய் எண்ணி நினைத்துக் கொண்டிருந்தார்கள். There is nobody there with them to console them. அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை. There is nobody there to encourage them. அவர்களை உற்சாகப்படுத்த ஒருவரும் இல்லை. There is nobody is there to give them hope. அவர்களோடு இருந்து அவர்களுக்கு நம்பிக்கை தர ஒருவரும் இல்லை. Because they were in the despair. காரணம் அவர்கள் ஒரு பரிதாபமான சூழ்நிலை இருந்தார்கள். One day, ஒரு நாள் they were hearing about Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டார்கள். Coming on the way. அவர் வழியிலே வருகிறதை, My place, என்னுடைய இடத்திற்கு வருகிறதை, my street, என்னுடைய தெருவுக்கு வழியாய் வருகிறதை, next to my house, என்னுடைய வீட்டுக்கு அருகில் வருவதை, I want to go to Jesus Christ. நான் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் போக விரும்புகிறேன். To receive my sight. என்னுடைய பார்வையை பெற்றுக்கொள்ளும்படியாக. So these two blind men decided and determined to come in the presence of Lord Jesus Christ. அந்த இரண்டு குருடர்களும் ஆண்டவராகிய இயேசுவின் சமூகத்திற்கு வரும்படியாக உறுதியான தீர்மானம் எடுத்தார்கள். What was their decision? அவர்களுடைய தீர்மானம் என்ன? Once I reach the presence of Jesus Christ, ஆண்டவராகிய இயேசுவினுடைய சமூகத்தை சேரும் பொழுது, once I reach the presence of Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்தை சேரும் பொழுது, I shouldn't be come without a blind in our life. நான் ஒருபோதும் அதே குருடனாய் இருக்க போவதில்லை. I never be the same again after coming
from the Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்திற்கு வந்த பிற்பாடு நான் அதே பழைய சூழ்நிலையிலே இருக்க போவதில்லை. So they decided, அவர்கள் தீர்மானித்தார்கள், determined, அவர்கள் உறுதியான தீர்மானம் எடுத்தார்கள், came to the presence of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்திற்கு வந்தார்கள். Jesus said, இயேசு சொன்னார், what is your request? உங்களுடைய விருப்பம் என்ன? What is your need? உங்களுடைய தேவை என்ன? What do you want from me? என்னிடத்திலிருந்து உங்களுக்கு என்ன தேவை? These two blind men were replied to Jesus Christ. அந்த இரண்டு குருடர்களும் பிரதியுத்தரமாக இயேசுவினிடத்தில் சொன்னார்கள், Lord, nothing I need from you except the sight. ஆண்டவரே, எங்களுக்கு பார்வையை தவிர வேறொன்றும் தேவையில்லை. So Jesus Christ asked them, இயேசு கிறிஸ்து கேட்டார், do you believe that I can heal you? நான் உங்களை குணமாக்க வல்லவராய் இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறீர்களா? Do you believe strongly that I can only give you sight? நான் மட்டுமே பார்வையை கொடுக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? The two blind men said, அந்த இரண்டு குருடர்களும் சொன்னார்கள், yes Lord, we do. ஆம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கின்றோம். So Jesus Christ இயேசு கிறிஸ்து reached his hand towards the blind man, அந்த இரண்டு குருடர்களுக்கு நேராக தன் கையை நீட்டினார், touched their eyes. அவர்கள் கண்களை தொட்டார். The power went into the blind eyes. அந்த குருட்டு கண்களில் தேவனுடைய வல்லமை இறங்கினது. The power of Jesus Christ penetrates in the eyes of the blind. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை அவர்கள் கண்களின் ஊடாக ஊடுருவி சென்றது. My Bible says, என்னுடைய வேதம் சொல்லுகிறது, immediately உடனே they received their sight. அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. Closed were opened. மூடப்பட்ட கண்கள் திறக்கப்பட்டது. Dark became light. இருளானது வெளிச்சமாய் மாறிற்று. Their identity changed. அவருடைய அடையாளங்கள் மாற்றப்பட்டன. Maybe from their childhood everyone used to call him by the name that a blind man come here, blind man go there. அவர்கள் சிறு வயதிலிருந்து ஜனங்கள் குருடனே இங்கே வா, குருடனே இங்கே போ என்று அவர்களை பரிகாசம் பண்ணிருக்கலாம். Failures to victory. தோல்வியிலிருந்து ஜெயம். Sorrow into joy. துக்கத்திலிருந்து சந்தோஷம். Mourning into dancing. புலம்பலிலிருந்து நடனம். Stagnant into progressive. தேக்கத்திலிருந்து முன்னேற்றம். Normal into supernatural. இயல்பான சூழ்நிலையிலிருந்து அசாதாரணமான சூழ்நிலை. Nothing into great. ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலிருந்து மிகப்பெரிய காரியங்கள். Weak into strong. பலவீனத்திலிருந்து பலன். Isolation into consolation. தனிமைப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஆறுதல் படுகிற ஒரு சூழ்நிலை. All these happened just because the power of Jesus Christ. இவைகள் அனைத்தும் நடந்ததற்கு ஒரே காரணம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. The two blind men believed and trusted Lord Jesus Christ. இந்த இரண்டு குருடர்களும் ஆண்டவராகிய இயேசுவை நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். They received their miracle. அவர்கள் தங்களுடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். They accepted Lord Jesus Christ in their life. அவர்கள் தங்களின் வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். Those who are watching me, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களே, wherever you are, நீங்கள் எங்கே இருந்தாலும், whatever you are, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் I இருந்தாலும், do not know the condition of your life, உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை என்னதென்று எனக்கு தெரியாது. circumstances which you are facing in your life, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கின்ற சூழ்நிலை இன்னதென்று எங்களுக்கு தெரியாது. but Lord Jesus Christ knows you. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அறிந்திருக்கிறார். He wants to give you light in your life. அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை தரும்படி விரும்புகிறார். He wants you to never be the same again. நீங்கள் ஒருபோதும் அப்படியே இருக்க போவதில்லை, அதை மாற்ற விரும்புகிறார். Just because of it. காரணம் அதற்காக Jesus Christ gave his life on the cross of Calvary. அதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கல்வாரியிலே He கொடுத்தார். shed his precious blood for you. தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை To redeem உனக்காக you. சிந்தினார். To redeem you. உங்களை விடுவிக்க He had paid the full price. அவர் முழு கிரயத்தையும் அவர் Let me செலுத்தியிருக்கிறார். pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். Father, பிதாவே, in the mighty name of your Son, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் வல்லமையுள்ள I நாமத்தினாலே pray நான் those ஜெபிக்கின்றேன். who are watching me in their different conditions, தங்களுடைய வித்தியாசமான சூழ்நிலையிலிருந்து பார்க்கிற ஒவ்வொருவருக்காகவும், but there's only one solution. ஒரே ஒரு தீர்வு உண்டு, There's only one hope. ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு, There's only one miracle. ஒரே ஒரு அற்புதம் உண்டு. That is
அது என்னவென்றால் Jesus Christ. இயேசு கிறிஸ்து. That is Jesus Christ. அது இயேசு கிறிஸ்து. Lord, I pray right now. கர்த்தாவே, நான் இப்பொழுது ஜெபிக்கின்றேன். Those who ever listen this message, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஜனங்களுக்காக, crying in their heart, தங்கள் இருதயத்திலே அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, tears in their eyes, கண்களில் கண்ணீரோடு பார்க்கிற பிள்ளைகளுக்காக, disappointments, தோல்வியோடு பார்க்கிற பிள்ளைகளுக்காக, failures, தோல்விகளோடு பார்க்கிற பிள்ளைகளுக்காக, sickness, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக, sorrow, துக்கத்தோடு பார்க்கிற Lord, I பிள்ளைகளுக்காக, pray. ஆண்டவரே, நான் Everything ஜெபிக்கிறேன். shall be changed right now in the mighty name of your son Jesus Christ. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள நாமத்தினால் எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும். In the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. In the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. In the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. I pray all the darkness of the enemy shall be cast away in people's life. ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சத்துருவின் அந்தகாரங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கை விட்டு விலகி போவதாக. Let your light be the rear guard to them, O God. ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கட்டும். In Jesus name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Amen.